ஈவினிங் டைமில் ரொம்ப கிரேவிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மேகி ஆம்லேட் வந்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்தேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. இப்பி பேக்கெட்டாக இருந்ததுன்னா அதிலே வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் வந்து கேரட் மட்டும் ஆட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்க இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கொடுத்துருப்பாங்களா அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் 2 இப்பி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 2 இப்பி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வேகிறதுக்குள்ளே ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் பெப்பர், சால்ட் 2ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்பி. ஸோ அந்த ரெடியான இப்பியை வந்து இந்த முட்டையில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி இந்த மாதிரி போட்டுடுங்க. போட்டு 2 சைடும் ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சா